சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு அவசர செய்தி உன்னிடம் நான் சொல்ல வந்தேன். இன்றைய பொழுதில் உன் துணை ஒரு முடிவு எடுத்து அதை உன்னிடம் இறுதியான முடிவாக சொல்லலாம் என்று தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் உன்னிடம் நான் அவசரமாக பேச வந்தேன். பொறுமையாக கேள் என் குழந்தையே. இன்னும் உன்னை நான் உன் துணையிடம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பாடாய்பட்டு கொண்டு இருக்கும் உன் துணையின் நேரம், உன் துணையின் எண்ணங்கள் இப்படி செல்வது காரணம் என்ன தெரியுமா? கர்ம வினைதான். நல்லதொரு முடிவை அவரால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அவர் மேல் எந்த தவறும் இல்லை. அவரின் எண்ணங்களை கொண்டு போய் விடுவது அவரின் கர்மாக்கள் தான். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன் சாயப்பா இந்த முடிவிற்கு என்ன பதில் சொல்கிறேன் என்பதை பற்றி தெரிந்து கொள். உன் துணையின் மனதை எப்படியாவது திருத்திக் கொள்ளலாம் என்று நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கு முதலாவதாக உன் துணையின் கர்மாக்களை நாம் கரைக்க வேண்டும். அதனால் தான் உன் துணை தவறான முடிவுகளை மட்டுமே எடுத்து கொண்டு இருக்கிறது. இது நாள் வரை உன் எண்ணங்கள் உன் மனதில் வராமலும் அவரை சுற்றி உள்ள நபர்கள் சொல்லும் பேச்சையும் வைத்தது இந்த கர்மாதான். இப்போது அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்று நீ யோசனை செய்து நீ வேதனை அடையாதே. அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பதை பற்றி உன் சாயப்பா உன்னிடம் நான் சொல்வேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் விட்ட கண்ணீருக்கும் இன்னும் காரணம் தெரியாத இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் கண்ணீர் வடிக்க தூண்டும் இந்த நபர்களை என்ன செய்வது என்று நானும் யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கான வழிகளில் நான் சென்று கொண்டு தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் உன்னை நடக்கச் செய்து அந்த வெற்றி பாதையில் உன்னை நடக்கச் செய்யவே உன் சாயப்பா அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். சாதாரணமான சண்டைகளுக்காக எந்த குடும்பத்திலும் பிரிவு வராது. அந்த கர்மாக்களின் வேலை அதிகமாக இருக்கும் குடும்பத்தில்தான் இந்த பிரிவு என்ற தொடக்கமே ஆரம்பமாகிறது. அந்த கர்மாக்களை கூடிய விரைவில் நான் குறைத்து உன் துணையை உன்னோடு நான் சேர்க்கிறேன். இப்பொழுதும் எதிரான முடிவை எடுத்துக்கொண்டு உன்னை சந்திக்க வரும் உன் துணையை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அந்த எதிரான முடிவை எடுத்துக்கொண்டு உடன் நபரை அழைத்து கொண்டு உன் இல்லத்திற்கு வரும் உன் துணையை வாசற்படியிலேயே அவரின் எண்ணத்தை மாற்றி விடுவேன். உன் வீட்டில் நான் இருப்பது தெரியாமல் உன் துணை எதிரான முடிவை எடுத்து கொண்டு வருகிறார். எனக்கு உன் வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்று என்று உன் துணைக்கு தெரியாது அல்லவா? வந்து உன் வீட்டிற்குள் வரும் உன் துணையின் மனதை மாற்றி உன்னோடு இணைய வைக்கவர். இன்று நான் இருக்கிறேன் ஒரு முடிவு எடுக்கத்தான். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் துணையின் முடிவு என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் முடிவுதான் உன் வாழ்க்கையில் பலிக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.